பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை விட காண்பித்து கொடுப்பேன். யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன, மகனே மகளே, ஆராய்ந்து முடியாத அதை நீயே நினைச்சு பார்க்க முடியாத அதிசயமான காரியங்களை உன் வாழ்க்கையில் நான் செய்யப்படுறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க. அது நடக்குமா? நிச்சயமா ஏசப்பா சொல்றாரு நடக்குமா. நீ என்னென்ன காரியத்தை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கியோ அது நடக்க போகுது, நீ கவலைப்படாத. எத்தனையோ மனுஷங்க வந்து அது நடக்காது, முடியாது, செய்யாது, நீ ஏசப்பா தேடுறது வேஸ்ட், நீ சர்ச்சுக்கு போகாத, உனக்கு அற்புதம் நடக்காதுன்னு சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தலாம், உனக்கு குற்றப்படுத்தலாம், உன்னை குறை பசிட்டே இருக்கலாம். ஆனா நடக்க போகுது, நீயே நினைச்சு பார்க்க முடியாது அதிசயமான காரியங்களை சீக்கிரத்துல பார்க்க போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. யோபு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை எல்லாமே இருக்கிற நிலைமையில சொல்லுங்க, எல்லாமே இழக்கப்பட்ட நிலைமையில சொன்னாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே இழக்கப்பட்ட நிலைமையில ஒண்ணுமே இல்ல நிலைமை கூட இப்ப நீங்க இருக்கலாங்க. ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீயே நினைச்சு பார்க்க முடியாது அதிசயமான காரியங்களை சீக்கிரத்துல பார்க்க போறோமா. எத்தனையோ மனுஷங்க வந்து நீ என்ன தேடக்கூடாது சொல்லிருக்கலாம், அது மீறியும் நீ என்ன விசுவாசமா தேடிட்டு இருக்க பத்தியா, நான் உன்னை கைவிட மாட்டேன், நிச்சயமா உனக்கான உயர்வு வரதான் போகுது, உனக்கான அற்புதத்தை பார்க்க தான் போறேன், நீயே எதிர்பார்க்காத அந்த அதிசயமான காரியம் உங்க வாழ்க்கை நடக்க போகுதுன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அது இன்னைக்கே நடக்கும். விசுவாசிக்கிறீங்கன்னா அமீன் போட்டுக்கோங்க. இதே போல நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.